கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு படுபாபி பையன் இப்படி பண்ணிவிட்டானே. கதை விட்டது போதும் சீலா, சுருக்காவா நேராயிட்டு. ஏக்கா அங்கே வரி பார்க்கறதுக்கு நம்ம உமா மாதிரி தெரியுது. நான் உமா மாதிரி இல்லைக்கா, உமாவே தான். என்னடி இது, போகும்போதுல செடிக்கு வச்சு சில மாதிரி போன, இப்போ தூக்கி தூர போடுற பொம்மை மாதிரி வந்திருக்க. என்னடி நடந்து? நீங்கள் யாருன்னே தெரியல, அப்படி இருந்தோம் என் மேலே பரிதாபப்பட்டு என்னம்மா ஆச்சுன்னு கேட்குறீங்க. ஆனால் நகமும் சதையும் மட்டும் இருந்தவையெல்லாம் என் நிலைமையை பார்த்து சிரிக்காவ. உமா, உனக்கு இனி அடையாளமே தெரியலையா? எனக்கு நீங்கள் யாருன்னே தெரியல. சீலா, அவன் அடிச்சடியில் இவ பாடுறே போயிட்டு போல. ஏக்கா உங்கள் குரலை நான் எங்கேயோ கேட்டிருக்கேன், நீங்கள் யாருக்கா? நிஜமாவே எங்கள் ரெண்டுத்தையும் அடையாளம் தெரியலையா? உங்களை மட்டும்தாக்கா எனக்கு தெரியல. என்னடி இது அநியாயமாக இருக்குது, துரும்பு மாதிரி இருக்கிற அவ தெரியுக்கா, இரும்பு மாதிரி இருக்கிற நான் உனக்கு தெரியலையாங்கோ. நீங்கள் நிற்கிறது எனக்கு தெரியுதுக்கா, ஆனால் நீங்கள் யாருன்னு தான் எனக்கு தெரியல. நான் நிற்கிறது தெரியலன்னு கிண்டலை பண்ணுத, இந்த கண்ணுலேயே நான் ஒரு அப்படின்னு நினச்சிக்க. நிற்கிறது யாருன்னு தெளிவாக உனக்கு தெரியும். ஏக்கா என்ன மன்னிச்சிருங்க, உண்மையிலே நீங்கள் யாருன்னு தெரியாமல் தான் நான் கேட்டேன். கோவப்படாதுங்கக்கா, நீங்கள் தான் சீலாக்காவோட அக்காங்கிறது எனக்கு இப்போ நல்லாவே தெரியுது. நீ போங்கச்சில் ஒழுங்க தானே போனேன், ஏன் இப்படி வந்திருக்க? எல்லாத்துக்கும் காரணம் அந்த நாசமாக போன கறிக்கடைக்காரன் தாக்கா. என்னடி சொல்ற, அவன் என்னை அடிச்சு விட்டானே? அவன் என்னை அடிச்சுட்டு இந்த ஊரில் இருந்துருவானா? வேற எப்படிடி இந்த குளத்தில் வந்து நிற்க? அவங்கிட்ட போய் கோழியை தானே கேட்டானா, அவன் பணத்தை தான் கோழியை தாரேன்னு சொல்லிட்டாங்க்கா. அதுக்கப்புறம் என்னடி ஆச்சு? நான் இதுக்கு பணம் தரணும், உன் கோழி தான் என் செடியெல்லாம் கிண்டி விட்டு, அதனால எனக்கு நீ தான் பணம் தரணும்னு கேட்டேன். அதுக்காக என்ன சொன்னான்? நான் வழியில் கஷ்டப்பட்டுருக்கேன், நீங்கள் என்ன கதையக்க கேட்குதியே? என்ன நடந்துன்னு தெரிஞ்சாதானே அவனை போய் 4 சாத்து சாத்த முடியும். ஏக்கா நீங்கள் எனக்காக அவனை அடிப்பீங்களா? உன் பக்கத்தில் நியாயம் இருந்தால் மட்டும்தான் நான் அவனை அடிப்பேன், இல்லைன்னா நான் அவனை அடிக்க மாட்டேன். அப்போ சரிக்கா, உங்ககிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை, நான் போயிட்டு வரேன். ஏப்பா ஒரு வழியாக போயிட்டேன். ஏக்கா நம்மளும் போவோம். ஏக்கா நீங்கள் எங்கே போறீன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒன்னெல்லாம் திருத்த முடியாது, உங்ககிட்ட நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், வெளியே போகும்போதுல எங்கே போறீன்னு கேட்க விடாதுன்னு. போகிற காரியம் உருப்படுமா? ஏக்கா கோவப்படாதுங்க, நீங்கள் சொன்னது எனக்கு மறந்து போச்சு. ஏக்கா தூரமாக போறிய? எங்கள் வயலுக்கு தான் போகிறோம். ஏக்கா உங்களுக்கு வயல் இருக்காங்க? எனக்கு தெரியவே தெரியாத. என்ன வயலுக்கா இருக்குது? நெல் வயல், வாழை வயல்லாம் இருக்குது, எதுக்கு கேட்க? ஏக்கா நானும் வரேங்க்கா, எனக்கு பார்க்கணும் போல் ஆசையாக இருக்குது. நீ முதல்ல ஆஸ்பத்திரியில் போய் மருந்து போட வழியை பாரு, அப்புறமா வயலை பார்க்கலாம். இந்த அடிக்கெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போய் மருந்து போடணும்னு அவசியமே இல்லைக்கா. வீட்டில் போய் அஷ்டிப்பூ வச்சு ஒத்தடம் போட்டாலே காணுங்க்கா. ஒரு 5 நிமிஷம் நீங்கள் இதிலே நின்றுடுங்கக்கா. நான் வீட்டுக்கு போய் அஷ்டிப்பூ வச்சு ஒத்தடம் கொடுத்துட்டு ஓடி வந்துடுறேன்க்கா. என்னை விட்டுட்டு மட்டும் போயிடாதுங்கக்கா, எனக்கு வயலை பார்க்கணும் போல ஆசையாக இருக்குது. சரி சரி வீட்டுக்கு போ, போயிட்டு வரதட்டா நாங்கள் இங்கேயே நிற்கோம். சரிக்கா நான் இப்போ உடனே வந்துடுவேன். ஏக்கா அவளுக்காக ஒன்றா நிற்கண்டா, நம்ம போவோம். ஏக்கா எனக்காக ஒன்றா நீங்கள் இங்கே நிற்கண்டா, உங்கள் வயல் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள், நான் அங்கே வந்துடுறேன். நீ சரியாக கண்டுபிடிச்சி வந்துடுவியா? கண்டுபிடிச்சி வந்துடுவேன்க்கா, எங்கன்னு மட்டும் சொல்லுங்கள். நான் 100 நாள் வேலைக்கு போகும்போது நீ கூட ஒரு நாள் வந்தாளா? அப்போ ரோட்டு கரையில் மரம் நட்டோம்ல, அந்த இடம் உனக்கு நினைவு இருக்கா? நினைவு இருக்குக்கா. அங்கே வா, அதுக்கும் கொஞ்சம் பக்கம் தான் எங்கள் வயல் இருக்குது. சரிக்கா நான் அந்த இடத்த கண்டுபிடிச்சி வந்துடுறேன். சரி சீலா நம்மளும் போவோம்.